மழை மழைன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க. மழைன்னு பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே மழைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு கப் டீயோ காஃபியோ, அதில் இருக்கிற சந்தோஷமே தனிங்க. கமிட்டடாக இருந்தால் சாட்டிங்கு, சிங்கிளாக இருந்தால் பசங்களோட டான்ஸிங்கு, அதுவே வேலைனா ஒர்க் ஃப்ரம் ஹோமு. இப்படி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா அதுதான் இல்லை. ரியாலிட்டி என்னென்னா ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. அவ்வளோதாங்க. இந்த கரண்ட் இல்லாமல் நைட்டு தூங்கவே முடியாது. அப்படியே அந்த கரண்ட் வந்தாலும் கடைசியில் அது லோ வோல்டேஜில் தான் வந்து நிற்கும். அப்படியே அரைகுறையாக தூங்கி காலையில் எழுந்திரிச்சா டே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வாரத்துக்குள்ளே எழுந்திரிக்காமல் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூமில் குளிக்காமல் 2 ஸ்டெப்பு பரதநாட்டியம் போட்டுட்டு ஆஃபீஸுக்கு விடுன்னு கிளம்பி சாப்பிடாம கொள்ளாமல் கடகடன் பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸில் போய் உக்காந்தா முடியல. சரி, சம்மந்தமே இல்லாமல் நீ ஏன்டா இதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா வோல்டேஜ் அண்டு கரண்ட். இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஏரியாவில் பவர் கட் ஆகிட்டுனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. அப்படியே அந்த பவர் வந்தாலும் வந்த பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது எப்படி? பவர் வந்தால் கரண்ட் வந்துச்சுன்னு சொல்கிறோம். அதே அந்த பவர் கம்மியாக வந்தால் லோ வோல்டேஜ்னு சொல்கிறோம். நாமே இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? இது தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சின்ன சர்க்யூட்டை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த சர்க்யூட்டை எடுத்துக்கிட்டால் இந்த சர்க்யூட்டில் மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் எந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகுதோ அதை தான் வந்து வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க ஒரு ரோடை எடுத்துக்கலாம். இந்த ரோடை ஒரு ஒயரோட கம்பேர் பண்ணிப்போம். இப்போது இந்த ரோட்டில் ஒரு பைக் வருது. இந்த பைக்கு தான் வந்து எலக்ட்ரான் அண்ட் இந்த பைக்கோட ஸ்பீடு தான் பார்த்திங்கன்னா வோல்டேஜ். இப்போது இந்த பைக்குக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை, அதுதான் வந்து ஃபியூவல். இந்த ஃபியூலை நம்ம எனர்ஜின்னு அசம்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபியூலை யூஸ் பண்ணி தான் இந்த பைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிற பைக்கை எலக்ட்ரானும் அது போகிற ஸ்பீடை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பேட்ரி, பைக், அப்புறம் பல்ப். இப்போது நம்ம இந்த பேட்டரியை பற்றி பார்ப்போம். இந்த பேட்டரியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட், அதாவது 1500 மில்லி வோல்ட். அண்ட் இதோடைய கரண்ட்டு பார்த்திங்கன்னா 0.05 ஆம்ஸ், அதாவது 50 மில்லி ஆம்ஸ். இந்த பேட்டரி என்ன பண்ணுன்னா அட் அ டைமில் 50 மில்லி ஆம்ஸ் கரண்ட்டை ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் ஆகிற எல்லா கரண்ட்டுமே 1500 மில்லி வோல்ட் ஸ்பீடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி பார்ப்போம். இந்த ஸ்டோரியில் இந்த பேட்டரியை வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரோடை வந்து ஒரு ஒயரோட கம்பேர் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ரோடோட எண்டில் நம்ம ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பைக் அந்த பேட்டரியில் இருக்கிற ஃபியூலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அதாவது ஒரு எலக்ட்ரான் பேட்டரியில் இருக்கிற சார்ஜை கேரி பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிற எலக்ட்ரானை கரண்ட்டுன்னும் அது போகிற ஸ்பீடை தான் வந்து வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பழைய கேஸை எடுத்துக்கலாம். இந்த பேட்டரியோடைய கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 50 மில்லி ஆம்ஸ் அண்ட் அதோடைய வோல்டேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1500 மில்லி வோல்ட். இந்த பேட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய 50 மில்லி ஆம்ஸும் 1500 மில்லி வோல்ட் ஸ்பீடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆகிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் சார்ஜை கேரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பேட்டரியில் இருக்கிற ஃபியூல், அதாவது சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இப்படி கம்மியாகிறதுனால எலக்ட்ரானால் போதுமான சார்ஜை கேரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆக முடியாது. சார்ஜ் இருந்தால் தான், அதாவது ஃபியூவல் இருந்தால் தான் எலக்ட்ரானால் மூவே பண்ண முடியும். இப்படி ஃபியூவல் குறைய குறைய எலக்ட்ரானோடைய ஸ்பீடும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எலக்ட்ரான் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னென்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பவர்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோவில் அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.